ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆமீஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கிறீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் செவன் டேல்ஸ் ஆஃப் செவன் கிங்ஸோடைய 13th எபிசோட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 12th எபிசோடில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஜங்குக் வந்துட்டு ஒரு பொண்ணை மீட் பண்ணியிருந்திருப்பான். அந்த பொண்ணு ஆக்சுவலாக பிடிஎஸ்னாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கோம். அதனால் இவன் வந்து பிடிஎஸ் மெம்பர் அப்படிங்கிறதையே மறைச்சு தன்னோட பேரை கிம் யோன்டன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்திருப்பாங்க. யோஷன் கிட்டே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண சொல்லி ஜிம்மின் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பான். ட்ரிங்க் பண்ண மாதிரி போய் அவகிட்ட கன்வே பண்ண அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அண்ட் அதே நேரம் பார்ட்டியில் வந்துட்டு டயோங் எல்சா அப்படின்னு ஒரு பொண்ணை மீட் பண்ணியிருந்திருப்பான். அவன் வந்து ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு ட்ரீம் பண்ணி வச்சுருந்தானோ அப்படியே அந்த பொண்ணு இருப்பான். ஸோ அப்படியே மயங்கியிருப்பான் அந்த பொண்ணுக்கு. ஓகேடா, அதுலேருந்து நம்ம அப்படியே அந்த கதையை கண்டினியூ பண்ணிக்கலாம். பாட்டி அங்கே முடியுது. பாட்டி முடிஞ்சோடனே எல்லோரும் கிளம்புறாங்க. அப்போ எல்சா கிளம்புறப்போ ஜிம்மினை பார்த்துட்டு பாய் சொல்லிவிட்டு டிவி பார்த்து, கொரியா வந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள், நம்மளாம் ஒரு நாள் ஒன்றா டின்னர் போகலாம். அப்போ டயோங் அவளை பார்த்துட்டு ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணும் அங்கேருந்து கிளம்புது. டயோங்க திரும்பி பார்த்துக்கிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போகுது. இவனும் வெச்ச கண்ணு வாங்காமல் அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கான். ஜிம்மின் வந்து அடிச்சு எழுப்பி கூட்டிகிட்டு போகிறான். வாடா வீட்டுக்கு போகலாம், நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேரவனில் எல்லோரும் வில்லாக்கு போயிட்டுருக்குறாங்க. டே ஜாங்கோக் சொல்லி ஜிம்மினா, அது எங்கடா? இந்த வச்சுருக்கேன், இந்தா. டே என்னடா இது இவ்வளோ குட்டியாக இருக்குது? டே பாட்டில் தாண்டா குட்டியாக இருக்கும், இது லோக்கல் சரக்கு, செம்மையாக ஸ்மெல்லு வரும் தெரியுமா? டே ஜெமினா ஜங்குக்கா என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? இது எதுக்கடா எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க? டேங்கா சும்மாரு, இது ஆக்சுவலாக இல்லை அவனுக்கு தான்டா. யோஷன் மனசில் என்ன இருக்குன்னு தான் சுகாவால் கண்டுபிடிக்கவே முடியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அவன் நினச்சா தான் முடியும். அவன் ஸ்ட்ரைட்டாக கேட்டால் அவள் கண்டிப்பாக சொல்ல மாட்டாள். ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி அவன் வந்துட்டு போய் பேசினான்னா அவன் போதையில் இருக்கான்னு நினச்சிட்டு ஒரு வேளை அவன் மனசில் இருக்கிறத பேசலாம் இல்லையா? அதான்டா, அப்படியாச்சும் ஏதாச்சும் சொல்லுவாளேன் தான். டே என்னடா சொல்கிறீங்க? எனக்கு என்னமோ இது சரின்னு படலடா. நாம் அவள் ஃபீலிங்ஸை ரொம்ப ஹர்ட் பண்ணுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுதுடா ஜிம்மின்னு. என்ன ஜங்குக், நான் சொல்கிறது சரிதானே? டே அதெல்லாம் சரிதான்டா, ஆனால் அவள் ஒரு லூஸுடா. அவன் மனசில் என்ன இருக்குன்னு அவளுக்கே தெரியலடா. அதுவும் கரெக்டு தான் ஜங்குக்கா. பேபி எல்லா விஷயத்துலேயும் ப்ரில்லியண்ட்டாக தான் யோசிக்கிறாள். ஆனால் சுகாஹின் விஷயத்தில் தான் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. சரி ஜிமின், சுகா கிட்ட சொல்லிட்டியா? இல்லைடா, கூப்பிட்றேன். சுகா இங்கே வாயேன். என்ன ஜிமினா? இதை உன் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கோ. என்னடா என்ன இது? அப்போ டேக்கு கால் வருது. சொல்லு பேபி, எங்கடா இருக்கீங்க? கிளம்பியாச்சா? வந்துட்டே இருக்கோம் பேபி. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டாச்சா? தூங்கியாச்சா? அண்ணீஸ் 2 பேரும் தூங்கிட்டாங்கடா. நான் குளிக்க போகிறேன். ஓகே பேபி, நாங்கள் வர எனக்கு 15 minutes ஆகும். நீ குளிச்சுட்டு தூங்கு. டீ லூஸு, அவ்வளோ எதுக்கிட்ட தூங்க சொல்கிறேன்? என்னடா ஜிம்மனா சொல்கிறேன்? இரு பேபி, ஒரு நிமிஷம் இரு. டீ ஜிம்மன் வேண்டாம்டா, இதெல்லாம் வேணாம். டேங்க அவளை தூங்க சொல்லிடா. பேபி நீ தூங்கிடாத, கொஞ்சம் வெயிட் பண்ண. டோர் ஓப்பன் பண்ணணும்ல? ஓகேடா, வாங்க நான் வெயிட் பண்ணுறேன். வந்துட்டு கால் பண்ணு, ஓகேவா? சரி பேபி. டீ மொத்தம் வேண்டான்னு சொல்கிறேன்ல. சுக்கா சொல்கிறது கேளுடா. ஆமாம் ஹாய், ஒரு வேளை அவள் கோவப்பட்டால் கூட நைட்டு போதையில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மார்னிங் எல்லாத்தையும் மறந்த மாதிரியும் ஞாபகம் இல்லாத மாதிரியும் நீங்கள் எப்பவும் போல் பேசலாம்ல. லாஸ்ட் டைம் மாதிரி 3 months பேசாமல் இருக்க வேண்டாம்ல. டீ அதுக்கு இல்லைடா, அவளே இன்னும் ஸ்டெடியாக ஒரு முடிவே எடுக்கலை. டீ இவன் பேசிகிட்டே தான் இருப்பான். ஜங்குக்கா புடிடா அவனை. டே வேணாடா டே, ஐயா கேவலமாக இருக்குடா ஸ்மெல்லு டே அப்படின்னு பேசிகிட்டு இருக்க போய் ஜங்குக்கு வந்துட்டு சுகாவை பிடிக்க ஜிம்மின் வந்து அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி சுகா மேலே ஸ்ப்ரே பண்ண பார்க்குறான். ஆனால் அது ஃபுல்லாக அவரோட ட்ரெஸ்லலாம் கொட்டிடுச்சு. ஐயோ சாரிடா சுகா, பரவாயில்ல விடுறா. பரவாயில்ல விடுடான்னு நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. அதான் கொட்டியாச்சுல, அப்புறம் என்னடா பட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்க, விடுறா கையை அப்படின்னு ஜங்குக்கோட கையை தட்டி விட்டுட்டு சுகா அவரோட ஷர்ட்டை அவரே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஆக்கு அப்படின்னு செஞ்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே வில்லாக்கு வராங்க எல்லோரும். அவங்களுடைய ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ஜிம்மின் வந்துட்டு சுகா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும்.
டீ போடா கொண்டுருவேன், பேசாம மூட்டு போ. டீ பிளானை கெடுத்துடாதடா, ஒழுங்காக நான் சொன்னதை மட்டும் செய், அவ்வளோ உன்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்குவா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ ரூம்குள்ளே யோஷன் அவங்க வரதுக்குள்ளே ரெஃப்ரெஷ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து அவள் நியூவாக வாங்கின நைட் ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணுறா. அந்த பொண்ணு இதை ஏதோ பேபி டால் மாடல்னு சொன்னான், ஆனால் பேபி ட்ரெஸ் மாதிரி இவ்வளோ குட்டியாக இருக்கே. நல்ல வேலை இதுக்கு நான் ஒரு ஓவர் கோட் வாங்கினேன், அதை எடுத்து போட்டுக்கலாம், அப்படியே ஷார்ட்ஸும் போட்டுக்கலாம் அப்படின்னு மிரர் முன்னாடி நின்று அவளே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்குறா. அப்போ சுகா டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. ஆனால் அப்படியே அவளை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நிற்கிறாரு. ஏன்னா அவள் போட்டிருக்க ட்ரெஸ் அப்படி. பேபி டால் மாடல் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன், அதில் பாருங்கள், மேபி உங்களுக்கு தெரியலனா. அண்ட் இதுக்கப்புறம் சுகா அவளை பார்த்துட்டு அப்படியே லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு டோரோட நாபை அப்படி டைட்டாக பிடிக்கிறாரு. யோஷன் இதை கவனிக்கவே இல்லை. மிரரில் அவளையே அவள் வந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு, யோஷன் சும்மா சொல்லக்கூடாதுடி, நீ செம்ம ஃபிகர் தான், சரி அவங்களாம் வரதுக்குள்ளே கோட் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு பெட்டில் இருக்க கோட்டை எடுக்கிறதுக்காக அவள் திரும்புகிறா. சுகாவை பார்த்துட்டு அப்படியே ஸ்பீச்லெஸ் ஆகுறா. ஐயோ இவர் எப்போ வந்தார்? சரக்கடி கம்பளி போதைத்துறாளே. டோரை வந்துட்டு டக்குன்னு லாக் பண்ணிவிட்டு சுகா வச்ச கண்ணு வாங்காமல் அவளை பார்த்துக்கிட்டே அப்படியே ஸ்லோவாக நடந்து உள்ளே வராரு பெட்டுக்கிட்ட. மிஸ்டர் சுகா வந்துட்டிங்களா? எப்போ வந்தீங்க? கால் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. வேகமாக பெட்டு மேலே இருக்கிற அந்த கோட் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு போகிறா பெட்டு பக்கத்தில். சுகாவும் அப்போ தான் பெட்டு பக்கத்தில் வந்திருப்பார். கீழே பெட்டை பார்க்காமே அவர் நடந்து வந்துட்டு அந்த பெட்டில் இடித்து அப்படியே அவன் மேலே ஸ்லிப் ஆகுறாரு. அவள் சுகாவை பேலன்ஸ் பண்ணி நிற்க வைக்கிறா. ஆனால் சுகா அவளை ஹக் பண்ணி அவள் ஷோல்டரில் சீக்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. மிஸ்டர் சுகா, ஐயோ என்ன பண்ணுறீங்க? மிஸ்டர் சுகா நில்லுங்க. ஐயா என்ன சார் இது, குடிச்சிங்களா இல்லை அதுலேயே குளிச்சிங்களா? இப்படி ஸ்மெல் வருது. ஐயோ கண்டுபிடிச்சிடுவாளோ எனக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது வெளியில் டேவும் சுகா ஹாய். டே எங்கடா போகிற? என்ன ஜிமினா சுகா ஹாய் எங்கே பார்க்கதான்? எதுக்குடா? என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் அவர் தான்டா பேக் பண்ணார், ஆரஞ்சு கலர் டிஷர்ட்டை எடுத்து வச்சாரான்னு கேட்கணும், அதுக்கு தான். யா உனக்கு வர டிஷர்ட்டே இல்லையா? யூஷனோட பீஸை சொல்லி அனுப்பியிருக்கேன்டா, இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணாத. ஓ சரி அப்போ வா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம். அதெல்லாம் தப்புடா வேணாம். அதிலலாம் ஒரு தப்பும் இல்லை, நம்ம சுகா ஹாய்ங்க நம்ம யூஷனு, நான் கேட்க போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு டேவம் வேகமாக வந்துட்டு அந்த டோரில் வந்துட்டு இயர்ஸை வச்சு கேட்டுட்ருக்கான். மிஸ்டர் சுகா என்ன பண்ணுறீங்க? விடுங்க, என்ன போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க போங்க. ஐயோ விடுங்க சார், எவ்வளோ தான் குடிச்சிங்களோ? சுகா ஒன்றுமே சொல்லலை, அவளை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. சார் என்ன பண்ணுறீங்க சார், விடுங்க என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் சுகாவோட ஷோல்டர்ஸை பிடிச்சி புஷ் பண்ணுறா. ஆனால் அவளால் சுகாவை ஒரு இன்ச் கூட அசைக்க முடியல. பொண்டாட்டி. என்ன சார்? எப்படிடி, ஹாட்டாகவும் இருக்க சில்லுன்னு இருக்க? சார் அது இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், அதான் சில்லுன்னு. சரி விடுங்க சார், போய் ரெஃப்ரெஷ் ஆகுங்க. அவள் பேசுகிறது எதையுமே கண்டுக்காமல் சுகா அப்படியே தலையை தூக்கி அவளோட நெக்கில் ஸ்மெல் பண்ணுறாரு. யூஷனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் கரண்ட்டு பாஸ் ஆகுற மாதிரி இருக்குது. அடுத்து அவளுக்கு அங்கே பேச வார்த்தையே வரலை. சார் என்ன பண்ணுறீங்க? என்னோட சோப் போட்டு குளிச்சியா? அது ஆமாம் சார், என்னோட சோப்பு என் பேக்கில் இல்லை, அதான். அப்போ சுகா மறுபடியும் அவளோட நெக்கில் ஸ்மெல் பண்ணுறாரு. யூஷன் இப்படி டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறா. சுகாவோட ஷோல்டர் அப்படி டைட்டாக பிடிக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணுறா. சுகா ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவளை அப்படியே பொறுமையாக டர்ன் பண்ணி பேக் ஹக் பண்ணுறாரு. யூஷன் கொஞ்சம் கூட அவாய்டே பண்ணாமல் சுகாவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறா. சுகா அவளோட ஹேர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி அவளோட ஷோல்டரில் அவரோட நாடியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு, பொண்டாட்டி சொல்லுங்க.
இந்த நைட் ட்ரெஸ்ஸு உனக்கு நல்லா இருக்குடி, இனி டெய்லி இதுவே போடு. சரி. அப்போது டேக்கு வெளியே ஒரே குஷியாக இருக்குது. அப்பாடா, எப்படியோ 2 பேரும் ஒன்று சேர்ந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கான். மறுபடியும் காதை வச்சு கேட்குறான். இங்கே சுகா யோஷனோட நெக்கில் ஃபேஸ் அப்படியே ஸ்னக்கிள் பண்ணுறாரு. சுகா சுகா ஸ்டாப். யோஷன் காலத்தில் ஒரு மெல்லிசான செயின் இருக்குது. சுகா அவரோட லிப்ஸில் அதை எடுக்கிறாரு. சுகாவோட லிப்ஸ் பட்டதும் செம்மையாக ஹைப் ஆகுது அவளுக்கு. அவளோட 2 ஹேண்ட்ஸையும் எடுத்து சுகா அவளை ஹக் பண்ணியிருக்கிற அவரோட ஹேண்ட்ஸ் மேலே வச்சுட்டு அப்படியே தலையை தூக்கி சுகாவோட ஷோல்டரில் பின்னாடி சாஞ்சிக்கிறா. அவளோட ஹேண்ட்ஸை இழுத்து இன்னும் டைட்டாக ஹக் பண்ண வைக்கிறா. இந்த இடத்துல அவள் டோட்டலாக கண்ட்ரோல் லூஸ் பண்ணிட்டான்னு சுகாவுக்கு புரிஞ்சிடுச்சு. சுகாவும் அவளோட ஷோல்டர்ஸில் நெக்லலாம் அப்படியே சாஃப்ட் கிசஸாக ப்ளேஸ் பண்ணுறாரு. யோங்கி, நோ, ஸ்டாப் டீசிங் மீ, என்னால் முடியல. இப்போ சுகாக்கு அவள் யோங்கின்னு சொன்னதும் அவர் மனசுக்குள்ளே அப்படியே பூ பூக்கிற மாதிரி இருக்குது. குட்டியாக ஸ்மைல் பண்ணுறாரு. என்னடி முடியல? என்னால் என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ளீஸ் ஸ்டாப். உன்னை யாரடி கண்ட்ரோல் பண்ண சொன்னா? யோங்கி, நோ, சொன்னா கேளுங்க, இதெல்லாம் தப்பு. அப்போ வெளியே டே வந்துட்டு என்னது தப்பா? அப்போது சுகா ஹைங் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. சரி, ஓகே, இதுக்கு மேலே நமக்கு இருக்க வேண்டாம், முதல்ல இதை போய் ஃபஸ்ட்டு ஜிம்மன் கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜிம்மன் ரூம்க்கு ஓடிடுறான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எதுவுமே தப்பு இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நெக்கில் இருக்கிற செயினை மறுபடியும் லிக் பண்ணி அவர் டங்கில் எடுக்கிறாரு. யோஷன் சடனாக திரும்புகிறா. எதுவுமே தப்பு இல்லையா? திஸ் இஸ் மைன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீக்ஸை கப் பண்ணி அவர் லிப்ஸில் இருக்கிற செயினை அவர் லிப்ஸோடையே சேர்த்து அப்படியே கடிச்சு எடுக்கிறா. சுகா அவளை விலகவே விடாமல் சடனாக அவளோட ஃபேஸை பிடிக்கிறாரு. உன்னோடதெல்லாம் இனி என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுறாரு. அவள் ஹேண்ட்ஸ் அப்படியே சுகாவோட ஷோல்டருக்கு இறங்குது. அவள் பயம் எல்லாமே பிரேக் ஆகி சுகாவை அக்செப்ட் பண்ணுறா. அவள் ஐஸை வந்துட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணுறா. அதிலேருந்து ஹாப்பி டியர்ஸாக வருது. சுகா அவரோட தம் ஃபிங்கர்ஸில் அவளோட டியர்ஸ் அப்படியே தொடச்சி விடுறாரு. யோஷன் சுகாவோட 2 சைடு ஹிப்லேயுமே கை வச்சுட்டு அவரோட ஷர்ட் அப்படியே இறுக்கி பிடிக்கிறா. அவளும் கிஸ் பேக் பண்ணுறா. அவங்க கிஸ்க்கு நடுவில் அந்த செயின் பாவம் சிக்கி தவிக்குது. யோஷன் இப்படி ரியாக்ட் பண்ணுறதை பார்த்ததும் சுகாவுக்கு ஆல்ரெடி இது நடந்த மாதிரி இருக்குது. அவள் ஃபர்ஸ்ட் கிஸ்லேயுமே இப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருந்திருப்பா. அது ஞாபகம் வந்த உடனே சுகா சடனாக கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் கிஸ் நிஜம்தான், இவ தான் போய் சொல்லிகிட்டு இருந்திருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அவள் ஏன் அதை போய் சொல்லி மறைச்சா அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் யோஷனுக்கு இங்கே ஒன்றுமே புரியல. சுகாவோட ஃபேஸில் ரியாக்ஷன் மாறுறதை பார்த்துட்டு பொறுமையாக அவரோட ஹிப்பில் இருந்து கையை எடுக்கிறா. என்னாச்சு? இது ஆல்ரெடி நமக்குள்ளே நடந்திருக்குல்ல. அது வந்து மிஸ்டர் சுகா. அது மிஸ்டர் சுகாவா? எவ்வளோ நேரம் அப்படியா கூப்பிட்டு? இல்லை, அது ஒரு நிமிஷம். நீங்கள் எப்படி இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க? நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க தானே? ஓ, அப்போ அன்றைக்கு மாதிரி இன்றைக்கும் நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன் மார்னிங் எழுந்திரிச்சதுன்னு நினச்சியா? அதனால தான் கிஸ் பண்ணியா? அப்போ நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி போய் சொல்லி நடிச்சு என்னை ஏமாத்துறீங்களா? நான் இப்படி சொன்னேன் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன்னு. நீ அப்படி நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னை ஏமாற்றிட்டு என்னையவே நீங்கள் மிரட்டுறீங்கல்ல, என்கிட்ட பேசவே பேசாதீங்க. நில்லுடி, யாரை ஏமாத்தினது? நீ தாண்டி 4 வருஷமாக என்னை ஏமாத்தின. அந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸு போயின்னு சொல்லி. ஐயோ, ஃபஸ்ட்டு நீங்கள் என் கையை விடுங்க. நீ எதுக்கடி என்ன ஏமாத்தின? என்ன உன் பின்னாடி அலைய வைக்கணும்னு நினச்சியா? யார் நீங்களா அலையிற ஆள்? ஏதோ கோபத்தில் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு 3 மந்த்ஸாக நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை. நானே வந்து சாரி சொன்னதுக்கப்புறம் தானே நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க. ஆமாண்டி, பின்ன
நான் உன்னை லவ் பண்ணதுக்கு உன் பின்னாடி நாய் மாதிரி அலைவேன் நினச்சியா? நான் சுகாடி. நீங்கள் சுகான்னா நான் சுகா ஒய்ஃபு. உங்களுக்கு மேலே எனக்கு வரும். என்னது ரொமான்ஸா? அது அது இல்லை, கோவம் வரும். 3 monthsக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்கிட்ட சாரி சொல்லுங்கள், அப்போ தான் நானும் பேசுவேன். அது வரைக்கும் அவள் பேசிகிட்டு இருக்கும் போதே சுகா அவளை அப்படியே இழுத்து கிஸ் பண்ணுறாரு. கோவத்தில் அவள் சுகாவை பிடிச்சி தள்ளுறா, என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணுறா அவர் பிடியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு. ஆனால் அவளால் சுகாவை ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறா, ரொம்ப ட்ரை பண்ணுறா. அப்புறம் பேசாமல் அவள் அமைதியாக நின்றுட்டா. சுகா கிஸ் அவரை பிரேக் பண்ணுறாரு. பிரேக் பண்ணிவிட்டு ஸ்மெக் பண்ணுறாரு. சாரிலாம் சொல்ல முடியாது, பேசாட்டி போடி, எனக்கு என் பேபி இருக்கா. சீ பொறுக்கி, நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பெட்டில் இருக்கிற கோட் எடுத்து போட்டுட்ருக்குறா. அது எதுக்கு இப்படி போடுற? போடாமலே நல்லா தானே இருக்குது. அப்படியே யோசனை சுகாவை திரும்பி முறைச்சி பார்க்குறா. சுகா சிரிக்கிறாரு. ஓ, நீ தான் பேச மாட்டேல்ல? அவன் அப்படியே முறைச்சிக்கிட்டே ரூமை விட்டுட்டு வெளியில் போகிறான். ஜிம்மன் ரூமுக்கு தான் நேராக போகிறான். சுகா சிரிச்சுக்கிட்டே அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறாரு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜிம்மன் ரூமில் ஜிம்மன், டே, ஜாங்குக் 3 பேருமே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. சுகா ரூமில் நடந்ததை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டே சொல்லிகிட்ருக்கான், இந்நேரம் பேபி சுகா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் இல்லை ஜிமினா? ஆமாண்டா, சொன்ன மாதிரி அவளை 2 நாளில் நம்ம மாற்றிட்டோம்ல. ஐயா, அப்படின்னா நம்ம வீட்டில் இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது. யோசனை அப்போ டெய்லி நம்ம வீட்டிலே இருப்பாள்ல, எனக்கு ஜாலியாக இருக்குடா. ஆமாம் ஜங்குக்கா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே டமால்னு ஒரு சவுண்டு கேட்குது. கதவை திறக்கிற சவுண்டு. யோசன் தான் கதவை தந்துட்டு உள்ளே வந்திருப்பா. 3 பேரும் மாற்றி மாற்றி மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜிம்மன், டே என்னடா என்னென்னமோ சொன்னேன், இவ எங்கே வந்து நிற்கிறா? கனவு எதுவும் கண்டியா? டே அதெல்லாம் இல்லைடா. பேபி என்ன பண்ணுறீங்க? அப்போ ஜங்குக்கு அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்னடி இப்படி வந்து நிற்கிற, பேண்ட்டு போட மறந்துட்டியா? அவள் அப்படியே வேகமாக ரூம்குள்ளே வரா. ரொம்ப கோவமாக வந்துட்டு பெட்டில் உட்கார்றா. யாருடா எனக்கு ட்ரெஸ்ஸை பேக் பண்ணது? இந்த நைட் ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது என்னோடதில். சரிடி, இப்போ எதுக்குடி இங்கே வந்திருக்கேன்? என்ன ஜிம்மன், நான் இங்கே வரக்கூடாதா? ஆமாம், நீங்கள் 3 பேரும் என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தனித்தனியாக தானே தூங்க போகிறேன்னு சொன்னீங்க. ஆமாடி, தூங்க தான் போகிறோம். இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம், இப்போ தூங்க தான் போகிறோம். நீ போய் தூங்கப்போ. சிவா எங்கே? நான் இங்கே தான்டா தூங்க போகிறேன். அவர் என்னோட சண்டை போட்டுகிட்டே இருக்காரு. சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் டேவை திரும்பி பார்த்து அப்படி முறைக்கிறான். இல்லைடா பேபி, நிஜமாவே ரூமில் சண்டை தான் போட்டிங்களா? ஆமாண்டா, குடிச்சிட்டு வந்த மாதிரி நடித்து என் ஃபீலிங்ஸோட விளையாடுறாரு. என்ன டீஸ் பண்ணுறாருடா. ஏன் இப்படி பண்ணுறீங்க, சாரி சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு சொல்ல முடியாதுன்னு ரொம்ப திமிராக சொல்கிறாரு. அதான் நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சுகா எதுக்கடி இப்பெல்லாம் பேசுகிறாரு? நீ பண்ணதான் கரெக்டு. லூசு ஜங்குக்கா, நீ வேற அவளை ஏற்றி விடாதடா. ஆமாண்டா, கொஞ்சம் சும்மாரு. பேபி, சுகா சும்மா விளையாட்டாக தான் பண்ணியிருப்பாரு. ஆமாடி, நீ வா, நான் வந்துட்டு போயிட்டு இப்பெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி பேசி சமாதானம் பண்ணி வைக்கிறேன், வா. ஐயோ ஜிம்மன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, போடா. ஆமாம், ஒன்றும் தேவையில்லை, நீ வாடி, நம்ம என்னோடய ரூமுக்கு போகலாம். நான் உனக்கு பேண்ட்டு தரேன், போட்டுட்டு தூங்கு. ஆமாம் குக்கி, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ ஜிம்மன், ஐயோ இவன் வேற புரியாமல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி காரியத்துக்கு எடுத்துருவான் போல். வாடா நம்ம. என்னடா யோசிச்சுட்ருக்க? ஏண்டா, இவனோட ட்ரௌசரை போட்டாலே பேபிக்கு பேண்ட்டு மாதிரி தான் இருக்கும். அவன் பேண்ட்டை போட்டால் இவன் மெர்மெய்ட் மாதிரி இருக்க மாட்டா? ரொம்ப முக்கியம், வாடா சுகா கிட்டே போய் என்னாச்சுன்னு கேட்கலாம். சரி வா. டே சுகா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்னாச்சு? நினச்சேன்டா. என்னடா, என்ன நினச்ச? அவள் வெளியே போன 10 நிமிஷத்தில் நீ இப்படி தலை திரிக்க ஓடி வருவேன்னு நினச்சேன். 5 நிமிஷம் தான் ஆகுது. டே சும்மா ரெண்டா, நீ என்னடா சிரிச்சிட்டே இருக்க? ஹேரை ட்ரை பண்ணது போதும், வாடா. எங்கடா, இங்கே வாடா, என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கு மரியாதை சொல்லு. டே இருடா, ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு வரேன். ஒன்றும் பிடுங்க வேணாம், வாடா. என்னை கடுப்பேற்றாமல் ஒழுங்கு மரியாதையாக இங்கே வா. இப்படி உட்கார. டே என்னடா உனக்கு பிரச்சனை? டே என்ன நடந்துச்சு அதை சொல்லேன்டா. டே நீ என்ன குழந்தையா, பெட் டைம் ஸ்டோரிலாம் சொல்லி ஒன்று தூங்க வைக்க? ஐயோ டே, இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னா எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிச்சிரும். விளையாடாமல் சொல்லி தொலைடா. குடிச்ச மாதிரி நடிச்சு நீ அவட்ட சண்டை போட்டேன்னு வந்து சொல்கிறா. அவளாம் நான் ஏமாத்திர நினச்சி சண்டை போட்டானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவள் பண்ணது மட்டும் சரியா?
நான் போதையில் இருக்கேன்னு நினச்சி தான் அவன் என்னை கிஸ் பண்ணான். 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸை பொய்ன்னு சொல்லி என்னை ஏமாத்திருக்கா. என்னது கிஸ்ஸா? அப்போது ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? ப்ரப்போஸா? உன்னோடதெல்லாம் என்னோடது. டே என்னடா யோசிச்சுட்ருக்க? பண்ணியா இல்லையா? பண்ணிட்டேன். ஹாய், நீங்கள் நிறையா மாடுலேஷனில் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க. அவள் ஓகே சொன்னாளா? இப்போ சுகா மைண்டில் யோஷனோட ஐஸ்லேருந்தே வந்த டியர்ஸை நினச்சி பார்க்குறாரு. அவளும் அக்செப்ட் பண்ணிட்டா. எப்படி சொன்னா ஹாய்? லவ் யூ டூ சுகான்னு சொன்னாலா இல்லை மிஸ்டர் சுகான்னு சொன்னாலா? அது அவள் ஒரு கோடி வார்த்தையா ஒரு நொடியில் சொன்னான். அது எப்படி ஹாய்? டே அதை விடுடா. இப்போ எதுக்குடா அந்த லூஸ் அங்கே வந்துட்டு சண்டை பேச மாட்டேன்னு சொல்லிச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் ஓவராக டீஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். சண்டைலாம் இல்லைடா விடு, அவளை நான் பார்த்துக்கிறேன் நாளைக்கு. சரின்னு சொல்லிவிட்டு இவங்க அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. யோஷன் அப்படியே ஜங்கு கூட ரூம்லேயே தூங்குறா. அண்டு சுகாவும் நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஹாப்பியாக தூங்குறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் மாவே கிச்சனில் காஃபி போட்டுட்ருக்காங்க. நம்ஜுன் அவங்கள அப்படியே பேக் ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சோனி விடுங்க, சாயரா வந்தானா சும்மாவே எனக்கு கிண்டல் பண்ணுவான். இதையே அப்புறம் அடிக்கடி சொல்லி கிண்டல் பண்ணுவாள். நீ என்னோடய ஒய்ஃப் அடி, எனக்கு இந்த ரைட்ஸ் கூட இல்லையா? யார் சொன்னா உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு? உங்களுக்கு என்கிட்ட எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஆனால் இப்போ வேணால் கையெடுங்க. என்ன ஓப்பா, மார்னிங்கே ரொமான்ஸா? ஆமாம், ஏன் பண்ணக்கூடாதா அப்படின்னு அவளை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாரு நம்ஜூன். பண்ணுங்க, யாரும் வேண்டான்னு சொன்னால். ஆமாம் ஓப்பா, இன்றைக்கி எங்கே போகிறோம்? உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறோம். எனக்கா? ஆமாம். எங்கே போகிறோம் ஓப்பா? டேய் என்னடா கிச்சனில் என்னடா பண்ணுற? உனக்கு என்னடா இங்கே வேலை? என்னடா கோலா பியர் மாதிரி இப்படி தொங்கிக்கிட்டு இருக்க? ஹலோ ஜின், அவங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாதேங்க. ஓ இதான் ரொமான்ஸா? அப்போ நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் சாயராவை அப்படியே பேக்கப் பண்ணுறாரு. ஐயோ, ரொமான்ஸ் எல்லாம் தானாக வரணும். சரி சொல்லுங்க அப்பா, எங்கே போகிறோம்? அதான் சொன்னேனேம்மா, உனக்கு ரொம்ப பிடிச்ச, நீ ரொம்ப நாள் போகணும்னு ஆசைப்பட்டுட்டு கேட்டுட்டு இருந்தியே, அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி போகிறோம். ஃபுல் டே அங்கே தான் இருக்க போகிறோம். என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச இடம்னா கடல் தான், அங்கே தான் போகிறோமா? நிஜமாவா? பீச் போகிறோமா அப்பா? ஆமாம்மா. வா சூப்பர் உப்பா, ஜாலியாக இருக்குது. போட்டிங்லாம் போகலாம்ல? கண்டிப்பாக போகலாம். சரி காஃபி ரெடி, வாங்க வெளியே போகலாம். சூப்பர் உப்பா, நீங்கள் எப்போவுமே பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே இப்படி ஹாலுக்கு போகிறாங்க. ஜிம் போயிட்டு எல்லோரையும் எழுப்பிட்டு வராரு. யோஷன் மட்டும் இன்னும் ரூமை விட்டு வரல. இப்போ சுகா அங்கே ஜங்குக் பார்த்துட்டு, ஜங்குக்கா அவ்வளோங்கடா ஃபோன் பேசிகிட்டு இருக்கா ஹாய், ஏதோ இம்பார்ட்டன்ட் கால்லாம் சொன்னான். என்னடா நைட் அவள் ஜங்குக் ரூமில் தூங்குனா? ஆமாம் நம்ஜூன் ஹாய், சுகா ஹாய் தான் அவளோட ஓவராக டீஸ் பண்ணியிருக்காரு. கிஸ் பண்ணிவிட்டு எதுக்கு ஹாய் நீங்கள் சண்டை வேறு போட்டிங்க? அப்போ எல்லாருமே கிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. சுகா ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆமாம் நைட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆமாம் ஹாய், நைட்டு 2 மணி நேரம் உங்களை பற்றியே பேசி என்னை சாவடிச்சிட்டா. ஆனால் உங்ககிட்ட மட்டும் பேச மாட்டேன்னு சொல்கிறான். அதை விட்டு ஜங்குக்கா. ஆமாம் எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க சுகா? அது சாயரா ஐ லவ் யூன்னு சொல்லி தான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேர்ட்ஸே இல்லாமல் நாங்கள் எங்கள் லவ்வை ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அவள் இவ்வளோ நாள் என்னை அலைய விட்டதுனால கொஞ்சம் அவளை டீஸ் பண்ணேன், கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டா. சூப்பர் சுகா, விடுங்க பார்த்துக்கலாம், அவளை சமாதானம் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. சுகா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் 2 பேருமே எப்போவுமே இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். தேங்க்ஸ் மாவே. எல்லோரும் அப்படியே இங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யோஷன் அங்கே வரா. ஹாய் குட் மார்னிங், என்ன எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க? நீ இவ்வளோ நேரம் என்னடி பண்ணிகிட்டு இருந்தா? யார்கிட்டடி பேசிகிட்டு இருந்த? இப்போ யோஷன் சுகா அப்படியே முறைச்சிட்டு திரும்பிக்கிறா. ஓ நீ தான் பேச மாட்டியா? சரிப்போ இந்த காஃபி ஆறி போயிடுச்சு, நமக்கு வேறு காஃபி போட்டு கொண்டு வா. இங்கே பாருங்கள் மிஸ்டர் சுகா, நான் தான் உங்களோட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு இப்படி என்ன வம்பிழுக்கிறீங்க? மிஸ்டர் சுகாவா, இங்கே வாடி. அதெல்லாம் வர முடியாது. அப்போது சுகா அப்படியே கவுச்சில் சாஞ்சிட்டு யோஷன் மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு.
ஜெய்ஹோப்பாங்க. சரி, இங்கே ஏதோ சம்பவம் நடக்க போகுது, நம்மள அப்படியே கிளம்புவோமா அப்படிங்கிறாரு. அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே எல்லோரும் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்புறாங்க. வீமன் குக் மட்டும் அங்கே இருக்கிறாங்க. அவங்க அப்படியே இந்த கே ட்ராமாவை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன, எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லையே, காஃபிலாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கவுச்சில் போயிட்டு அப்படியே மொபைலில் பார்த்துக்கிட்டு உட்காடுறா. அப்போ சுகா டேக்கு கால் பண்ண சொல்லி சிக்னல் கொடுக்குறாரு. ஹலோ பேபி. இப்போ யோசனை போய் சடனாக சுகாவை திரும்பி பார்க்குறா. என்னது, ஸ்பெயின் வந்திருக்கியா? எதுக்கு பேபி? ஓ, மேரேஜ் பண்ணிக்கணுமா? டாக்குமெண்ட்ஸோட வா, பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? நீ தான் என்கிட்ட பேச மாட்டேலடி, இப்போ எதுக்கிட்ட பேசுகிற? நான் ஒன்றும் பேசலை, நான் கொஷின் கேட்குறேன். யார்கிட்ட டாக்குமெண்ட்ஸோட வா, கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டுருக்கீங்க? என்னோடய பேபி கிட்ட தான். அவள் தான் இவங்கி மேரிமின்னு சொல்லிகிட்டே இருக்காளே, அவளை இங்கே கொடுங்க மொபைலை அப்படின்னு வேகமாக எழுந்து போயிட்டு சுகா கையிலேருந்து மொபைலை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். விட்டுடி, எடுத்துக்கடி, இப்போ எதுக்கடி என்னோடய மொபைலை கேட்குறா? விட்டுடி. அவளை உங்களுக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவள் ஸ்பெயினுக்கே வருவா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போவே அவர் கூட சண்டையில் அப்படியே ஸ்லிப் ஆகி சுகா மேலே விழுகிறா. அப்போ ஜிம்மின் அதை பார்த்துட்டு ஜங்குக்கா இங்கே வாடா, ஒரு நிமிஷம் அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். இங்கே பாருடா, யோஷன் கூட சுகா இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவன் பார்த்துக்குவான், நீ வா. இல்லைடா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுத்துட்டு போகிறான். சுகா அப்படியே டங்கை போட் பண்ணிக்கிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கீழே பார்க்குறாரு. இவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே கொஞ்சம் பார்க்குறா. அவள் செஸ்டில் இருக்கிற மச்சத்தோடு சேர்த்து உலகமே தெரியுது. சி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. இப்போ சுகா ஒரு காலை தூக்கி அவன் மேலே போட்டுட்டு, யாரடி பொறுக்கி, நேற்று தானடி சொன்னேன் உன்னோடதுலாம் என்னோடதுன்னு, அது அது அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க பார்க்குறா. சுகா வந்துட்டு அவளை இன்னும் இறுக்கி பிடிக்கிறாரு. இங்கே பாருங்க, ஒழுங்கு மரியாதையாக விடுங்க. அதெல்லாம் விட முடியாதுடி. ஐயோ ஜெயம் பார்க்குறான். அவன் எங்கே பார்க்குறான்? அவன் அப்போதே எழுந்திரிச்சு வெளியே போயிட்டான். ஐயோ சரி விடுங்க, யாராவது வந்துட போகிறாங்க. யார் வந்தாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், என்னை டீஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க எப்போ பார்த்தாலும். யாரடி ட்ரீஸ் பண்ணா? நான் ஒன்றும் ட்ரீஸ் பண்ணலை. அப்புறம் இதுக்கு பேர் என்னதான்? தெரியாதா? போய் நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு வா. இப்போ நீங்கள் கை எடுக்க போகிறீங்களா இல்லையா? முடியாதுடி. என்ன முடியாது? நேற்று நான் கொடுத்ததை எனக்கு திருப்பி கொடு, கை எடுக்கிறேன். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே சுகா கையில் இருக்கிற மொபைலை பிடுங்கிட்டு சடனாக அங்கேருந்து எந்திரிக்கிறா. ஹலோ ஹலோ, நிலடி, ஃபோனை கொடுறே. ஹலோ, என்ன நான் பேசுகிறது எனக்கே கேட்குது. ஹலோ ஹலோ, ஃபோனை கொடுன்னு சொல்லலை. விடுங்க. ஹலோ, எங்கடி இருக்க? ஹலோ. அப்போ டேயாங் அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு மொபைல் ஆஃப் பண்ணிடுறான். எவ்வளோ தைரியம் இவளுக்கு, காலை கட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோஷன் திரும்பவும் சுகா நம்பர்லேருந்து அவளுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் போகலை, நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன இவ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கா? அவள் எதுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா? கொடு, கேட்டு சொல்கிறேன். இனிமேல் இந்த ஃபோனை நான் தரவே மாட்டேன், இது என்கிட்ட தான் இருக்கும். அவள் ஃபோன் பண்ணானே நீ நான் தான் பேசுவேன். அவளை யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், அவள் மட்டும் யாருன்னு எனக்கு தெரியட்டும். அப்புறம் இருக்குது. என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கியா? என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்க? அந்த நம்பர் யாரோடது, எங்கேருந்து பேசுகிறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அவள் யாருன்னு தெரியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். அவளை நீ வச்சுக்கிட்டு என்னடி செய்ய போகிற? அவளெல்லாம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? அவளை மட்டும் கண்டுபிடிச்சி அவள் கொண்டு நோண்டனா இல்லையான்னு பாருங்கள். அப்போ சுகா டீஸ் எடுத்துக்கிட்டே ஐயோ பாவம் டேயாங் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. ஓகேடா, நம்ம இந்த எபிசோடை இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த எபிசோட் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே நேரம் கமெண்ட் பண்ணுங்கடா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத. ஸ்டோரி லைன் வேறு எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகேடா, லவ் யூ ஆல் and love yourself. Bye bye.